பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புலம்பல் 5வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தேவரீர் என்றென்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன என்பதாக. நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. யூ ஆர் நாட் ஃபர்காட்டட் பை த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன என்று எரேமியா கர்த்தரை நோக்கி கேட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. உங்களை உள்ளங்கையில் ஆணிகளால் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை குறித்த நினைவாகவே இருக்கிறார். சூழ்நிலையில் எதுவாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. இக்கட்டான இந்த காலகட்டத்திலும் கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தவர் என்றும் உங்களோடு கூட இருப்பார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். மனிதர்கள் அநேக வேளைகளில் மறக்காமல் உதவி செய்வேன் என்று கூறியிருந்தும் மறந்து விடுவார்கள். பானபாத்திரக்காரனிடம் யோசேப்பு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று கூறியும் அவன் மறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்களின்படி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கும்படிக்கு செய்தார். எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த இடத்தில் உயர்த்தி வைத்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டிருந்தும் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. அவனுடனே கூட இருந்தார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக காணப்பட்டார். ஐஸ்வர்ய சம்பரனாய் இருந்தும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். நீதிக்குரிய ஜீவியம் செய்து தரித்திரர்களையும் குருடர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். சத்துரு தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்று அவனை சோதித்து அவனுடைய பிள்ளைகளையும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களையும் அளித்தான். வியாதியினால் அவனை வாதித்தான். அவனுடைய மனைவி அவனை மறந்து கைவிட்டாள். அவனுடைய நண்பர்களும் அவன் செய்த நன்மைகளை மறந்து நிந்தித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். சீயோனோ, கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா 49வது அதிகாரம் 14-15வது வசனங்கள் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சீயோன் சொல்லுகிறாள், கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை ஒருவேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இமைப்பொழுது கர்த்தர் உங்களை மறந்து கைவிட்டது போல காணப்படலாம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குகிற கர்த்தர், அவர் ஒரு நாளும் உங்களை மறப்பதே இல்லை. ஆகையால் உற்சாகமாய் காணப்படுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்கிற கர்த்தர் அல்ல. உம்முடைய பிள்ளைகளை குறித்த நினைவாகவே இருக்கிற தேவன். உள்ளங்கையில் ஒவ்வொரு வரையும் வரைந்து வைத்திருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கர்த்தர் ஈந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கையிடுகிற வேலைகளிலெல்லாம் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.